ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீகசன் சத்யான்பு. இந்த வீடியோவில் ஒண்டி முனிய போனம் நல்ல பட்டணம் இந்த படத்தோட திரையம்சம் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் புரோட்டா முருகேசன், கார்த்திகேயன், முருகன், சேனாபதி, விஜயன் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களம் கேட்டிங்கன்னா, முருகேசன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மகனுக்காக ஒரு கிடாயை வந்து தன்னோட தெய்வத்துக்காக வேண்டிக்கிறாரு. கிடாயும் வளருது, தன்னோட பையனும் வளர்ந்து நிற்கிறான். எப்போதான் அந்த கிடாயை வந்து பலி கொடுக்குதுன்னு யோசிக்கும்போது, ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. 2 பெரிய மனுஷங்களும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த நிகழ்ச்சி எப்படிலாம் நடத்தாது, இவங்க 2 பேத்த சமாதானப்படுத்த நெறைய முயற்சி பண்ணாரு. அப்படி முயற்சி பண்ணும்போதும் பண்ண முடியல. இதற்கிடையில தான் பொண்ண சித்ரா வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காரு. அந்த இடத்துல வரதட்சணை பிரச்சனை தன்னோட பொண்ண வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இதற்கிடையில தன்னோட பையன் தன்னோட காதலுக்காக ஒரு பைக் எடுக்கணும்னு சொல்லி பைக் எடுக்குறாரு. அந்த பைக்குக்கு ஆட்டையும் கிடாய விக்க முயற்சி பண்றாரு. இதுக்கிடையில நம்ப முருகேசன் அந்த கிடாய எப்படி பலி குடுத்தாரு? அந்த பலி குடுத்தாரா? இல்லையா? இதுக்கிடையில என்ன நடந்துச்சு? இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சால்வ் பண்ணாரு? அப்படின்றத இந்த ஒண்டி முனிய படம் நல்ல படம். இந்த படத்தோட ப்ளஸ், மைனஸ் கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ஒளிப்பதிவு இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஆன் ஸ்க்ரீன்ல நம்மள வந்து ஃபீல் பண்ணி கனெக்ட் பண்றாங்க. அந்த வில்லேஜோட வாழ்வியல், அந்த மண், அந்த உணர்வுகள் எல்லாம் ஒளிப்பதிவு மூலம் நம்மள கேட்ச் பண்ணி உள்ள கொண்டு போறாங்க ஸ்க்ரீனுக்குள்ள. நெக்ஸ்ட் பாசிட்டிவ்ன்னு கேட்டீங்கன்னா, எடிட்டிங் ஒரு சாதாரணமான கதையாக இருந்தாலும், அந்த கதைகள்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் நெறைய இருந்தாலும், அத எடிட் பண்ண விதத்துல இந்த படம் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. எந்த இடத்துலயும் தொய்வு இல்லாம, ஒரு எமோஷனல் கோரோட நம்மள கனெக்ட் பண்ணி கொண்டு போறாங்க. இந்த படத்துல சாங்ஸ் பெருசா இல்லனாலும், நடராஜா சங்கரன் வந்து இவரோட பிஜிஎம்னால படத்துல தனித்துவமான கதாபாத்திரங்கள வந்து ஸ்க்ரீன்ல பிரசன்ட் பண்ணி ஃபீல் பண்ண வைக்கிறாரு. இயக்குனர் திரைக்கதைய மாற்றிய விதம், அந்த கோர் இந்த விஷயங்கள விட, கதாபாத்திரங்கள் தேர்ச்செய்த விதங்கள் எல்லாமே இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். அ ஒரு சாதாரணமான கதைக்கள ஒரு மண்வியலோட, ஒரு உளவியோட சேர்ந்து, ஒரு மனிதனோட எமோஷனல் கோர் எப்படி இருக்கும், அவன் எப்படி இத பண்ண போறான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ல பிரசன்ட் பண்ண விதத்தில இயக்குனர் ஜெயிச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு சாதாரண சப்ஜெக்ட்ட எப்படி அவர் கொண்டு வந்தாருன்னு ஆன் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. இயக்குனருக்கு ஒரு தனி பாராட்டு குடுக்கலாம். இந்த படத்தோட கதாநாயகனா நடிச்சிருக்கக்கூடிய முருகேசன், அங்கங்க சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாலும், இந்த படத்த வந்து தன்னோட ஷோல்டர்ல வந்து சுமந்துகிட்டு போறாரு. உடல் மொழி, அந்த ஏக்கம், செருப்பு போடாம காடு மேடுகள்ல நடக்கிறது, அவருடைய எமோஷனல், அவர் இந்த 2 கதாபாத்திரங்களையும் சமாதானப்படுத்துறது, தான் பொண்ணு இப்படி வந்துட்டாளே, இவள எப்படி நான் திரும்பி அங்க அனுப்ப போறேன், அந்த ஒரு எமோஷன கூட, தான் பையன் இப்படிலாம் பண்ண போறான், இவன எப்படி நான் பண்ண போறேன், எப்படி இந்த கிடாவ பலி குடுக்க போறேன்னு அந்த எமோஷன் எல்லாமே ஸ்க்ரீன்ல பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. அந்த கதாபாத்திரமா வாழ்ந்து, ஸ்க்ரீன்ல நம்மள கடத்தி உள்ள கொண்டு போறாருன்னு கூட சொல்லலாம். இந்த படத்துல கார்த்திகேயன், முருகேசன் இவங்களோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஃபை பண்ணலாம். "ஏய் நான் இப்படிதான் இருப்பேன். என்னோட ஈகோ இப்படி. அவன் கூப்பிட்டா நான் வரணுமா? நான் கூப்பிட்டா நீ போகணுமா? உன்னோட தேவைக்காக நான் வரணுமான்னு" சொல்லிட்டு, அந்த 2 கதாபாத்திரம் அந்த ஈகோல வந்து ரொம்ப வெடிச்சிருப்பாய்ங்க. அந்த அளவுக்கு அவங்களோட கதாபாத்திர உணர்வ ஸ்க்ரீன்ல பிரசன்ட் பண்ணி, அதுக்கு உயிர் குடுத்திருக்காங்க 2 பேருமே. மகனா நடிச்சக்கூடிய விஜயன், மகளா நடிச்சிருக்கக்கூடிய சித்ரா நடராஜன், பேரனா நடிச்சிருக்கக்கூடிய விகடன், மா மாப்பிள்ளையா நடிச்சிருக்கக்கூடிய விஜய் சேனாபதி, இவங்களோட ரோல்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுது. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அத குடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு உணர்வுகள சேர்க்கக்கூடிய ஒரு மையமா கொண்டு, ஒரு கெடாவ பலி குடுக்க ஒரு மனிதன் எப்படி போராடுறான்? அதுக்கிடையில எவ்வளோ பிரச்சனைகள் வருது? அவன் எப்படி அத சால்வ் பண்ணி அந்த ஃபங்ஷன முடிக்கிறான்னு சொல்றது தான். இந்த படம் எனக்கு பர்சனலாவே கனெக்ட் ஆயிருச்சு. இன்ட்ரோ பிளாக் கிளைமாக்ஸ்ல இவங்க சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இயக்குனருக்கு ஒரு தனி பாராட்டு குடுக்கணும். அதுவும் முருகேசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவார்ட்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நடிப்புன்னு கூட சொல்லலாம். மத்தபடி இந்த படத்துல எந்த ஒரு டிராபேக்ஸும் இல்ல. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். பாடல்கள் இல்லாததுனால மிகப்பெரிய ஒரு தூண்ன்னு சொல்லலாம். இந்த படம் உங்கள பிஜிஎம் மூலியமா கனெக்ட் பண்ணி உட்கார வைப்பாங்க ஸ்க்ரீன்ல. ஸோ, நீங்களும் ஃபீல் பண்ணலாம். பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்னன்னு மறக்காம என்னோட கமெண்ட்ஸ்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒண்டி முனிய பொண்ணு நல்ல பாட்டுக்கு நான் குடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5 ஒரு அருமையான வில்லேஜ் சப்ஜெக்ட் நீங்க பார்க்கலாம். அது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த மூவி சந்திப்பது உங்கள் எஸ்.வி.கேசன் சத்யான்பு. பாய். லவ் யூ டூ ஆல்.